இருக்கும்போதே நம்ம அம்மா வந்துடுறாங்களா. வந்தோடனே என்ன இது அப்படின்னோடனே நம்ம அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு நீ வந்து உன்கிட்ட சமாதானம் ஆகணும்னு சொன்னா இல்லையா, அதான் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் டெஸ்ட்டு அப்படின்ன உடனே இது டெஸ்ட்டு பண்ணுறியா, இது ஏன் ஃபேமிலி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்கு தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவங்களை நல்லா பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. உடனே அவங்க வந்து கோச்சிக்கிட்டு நான் இனிமேல் எதுலையும் தலையிட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு சீனை போட்டு போகிறாங்களா. உடனே மேரிக்கோ வந்துட்டு சாரி ஆண்டி சாரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு மேரிக்கோ பின்னாடி அவங்க அம்மா சமாதானப்படுத்தி போயிடறான். அதுக்கப்புறம் இவங்க வீட்டில் காமிக்கிறாங்க. பார்த்தா இங்கே வந்துட்டு உட்காந்து ஃபேமிலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆண்டி எப்பயுமே அப்படி தான் தெரியும் இல்லைப்பா, ஏன்ப்பா எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஏங்க நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் நானே அதை ஸ்டாப் பண்ணியிருப்பேன்ல, எதுக்கு நீங்கள் சொல்லாமல் மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. வீடு இதெல்லாம் நம்ம ஃபேமிலிக்காக தான் நான் பண்ணேன், உங்கள் கூட சேரணுன்றதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னோடனே நம்ம அம்மாவுக்கு கொஞ்சம் மூஞ்சி மாறுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அவங்க தம்பியும் சேர்ந்துட்டு சரி சரி ரொம்ப லேட் ஆகிடுச்சுல, நீங்கள் பேசாமல் இங்கேயே தங்கிடுங்களா இந்த ராத்திரி, ஏன்னா அப்புறம் வெளியில் தங்கியிருக்கிறாரு. சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுடைய தம்பி வந்து ஆமாம்மாம்மா இங்கே தங்குங்க அம்மா, பாவம் அம்மா இங்கேயே தங்க வைங்க அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் என் ரூமில் படுத்துக்குங்க, நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன். நம்ம ஹீரோயின் வந்து சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கரெக்டாக ஃபோன் வருது. அடுத்து என்னாச்சுன்னா அடுத்த எபிசோட் பார்க்க பாய்.